இன்னைக்கு நம்ம ஒரு விசஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். காட்சிலா விசஸ் தார் அப்படின்ற ஒரு பயங்கரமான பேட்டில். இவங்க ரெண்டு பேருக்குமான ஃபைட்ல யார் ஜெயிப்பேன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு முன்னாடி நீங்க டீம் காட்சிலாவா டீம் தாரா நீங்க யாரோட டீம் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோவை கேக் ஆஃப் பண்ணிடலாம். காட்சிலா விசஸ் தார் அப்படின்ற ஃபைட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரோட பவர்ஸ் அண்ட் வீக்னஸ் பத்தி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தார் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம தாரோட சக்திகளை பத்தி நான் சொல்லி தான் தெரியணும் அவசியம் இல்ல. தாருன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கடவுள் தான். அவர் ஒரு கடவுளா இடிகளின் அரசனா இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்காரு. இவர்கிட்ட எக்கச்சக்கமான தாறு மாறான பவர்ஸ்லாம் இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி அவர்கிட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமா அவர்கிட்ட மியால்னர் இருக்கு. இந்த மியால்னர் அவர்கிட்ட இருக்கிற வரை அவரை எதிர்த்து நிக்கிறது அப்படின்றதே ஒரு நடக்காத காரியம்னு கூட சொல்லலாம். இதை தவிர நமக்கு தெரியாத தார் கிட்ட எக்கச்சக்கமான சூப்பர் பவர்ஸ்லாம் இருக்கு. தாரோட வயசு எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எம்சிக்குள்ள இப்ப தாரோட வயசு கிட்டத்தட்ட 1500க்கு மேல இருக்கும். அவர் ஒரு சாதாரண மனுஷனா இருந்தா இந்நேரத்துக்கு இறந்திருப்பாரு. ஆனா அவர் ஒரு கடவுளா இருக்கிறதுனால எத்தனை 1000 வயசு அவருக்கு ஆனாலும் இதே இளமையோட தான் இருப்பாரு. தார் கிட்ட சூப்பர் பிரீத் அப்படின்ற ஒரு சூப்பர் பவரும் இருக்கு. இந்த ஒரு பவர் அவர் எங்கேயுமே யூஸ் பண்ணி நம்ம பெருசா பார்த்திருக்க மாட்டோம். இந்த பவரை பத்தி இன்னும் எக்ஸாக்ட்டா சொல்லணும் அப்படின்னா டிசி யூனிவர்ஸ்ல சூப்பர்மேன் இந்த பவரை அடிக்கடி யூஸ் பண்ணுவாரு. இதே பவர் நம்ம தார் கிட்ட இருந்தோம் அதை யூஸ் பண்றதுக்கான அவசியம் அவருக்கு இல்ல. தார் கிட்ட இது மாதிரி சூப்பர் பிரீத், சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த், சூப்பர் ஹியூமன் சென்ஸ், காட் பிளாஸ்ட், சூப்பர் ஹியூமன் ஹீலிங், சூப்பர் ஸ்பீட், சூப்பர் ஹியூமன் ஸ்டாமினா, மைண்ட் ரெசிஸ்டன்ஸ், வாரியர்ஸ் மேட்னஸ் அப்படின்னு தார் கிட்ட எக்கச்சக்கமான சூப்பர் பவர்ஸ் எல்லாம் கொட்டி கிடக்கு. தார் கிட்ட இவ்வளவு பவர்ஸ் இருந்தா அவரோட பெரிய வீக்னஸ் அப்படின்னா அவரோட தகுதி அவர் இழக்கிறது தான் அவரோட பெரிய வீக்னஸா இருக்கும். தாருக்கு சக்தியை கொடுக்கறதும் பலத்தை கொடுக்கறதும் அவர்கிட்ட இருக்கிற அந்த சுத்தியல் தான். அந்த சுத்தியலை தூக்குறதுக்கான தகுதி அவர் இழந்துட்டாருன்னா அடுத்த மறுநொடியே தார் சரிக்கு சமமா ஒரு ஆள் கூட எதிர்த்து நின்னாருன்னா தாருக்கு அவர் எதிர்த்து நின்று ஜெயிக்கிறதே ஒரு பெரிய போராட்டமா இருக்கும். அதுவே தாரோட கையில ஸ்டாம் பிரேக்கர் இல்லைன்னா மியால்னர் இருந்தா அவரோட சக்திகளுக்கு ஈடு இணையே இல்லைன்னு கூட சொல்லலாம். அவ்வளவு சக்திகள் தார்கிட்ட இருக்கு. தார்கிட்ட என்னதான் இவ்வளவு சக்திகள் இருந்தாலும் காட்சிலாவை எதிர்த்து நிக்க முடியுமா? அட்லீஸ்ட் காட்சிலாவை அடிச்சு டெஃபிட் அது பண்ண முடியுமா? அப்படியே காட்சிலா பக்கம் வரும்போது காட்சிலா அதோட வெயிட்லேயே தாரோட பவருக்கு சவால் விடுற மாதிரி தான் இருக்கு. காட்சிலாவோட வெயிட் மட்டும் கிட்டத்தட்ட 81,000 மெட்ரிக் டன்ஸ் கிட்ட இருக்கும். ஒரு மெட்ரிக் டன் அப்படின்றது 1000 கிலோகிராம். அப்போ 81,000 மெட்ரிக் டன்ஸுக்கு எத்தனை கிலோகிராம்னு யோசிச்சு பாருங்க. காட்சிலா வெயிட்லேயே தனி பவர் தான். இதை தவிர காட்சிலாவோட வால் மட்டும் எவ்வளவு வெயிட் இருக்குன்னு தெரியுமா? காட்சிலாவோட வால் மட்டும் 900 மெட்ரிக் டன்ஸ் கிட்ட இருக்கும். காட்சிலா கிட்ட அதோட சக்தி வாய்ந்த பவரான அட்டாமிக் பிரீத் இருக்கு. காட்சிலாவோட அட்டாமிக் பிரீத்ல அளவுக்கு அதிகமான ரேடியேஷனும் அதை விட அதிகமா அதோட ஹீட்டும் இருக்கும். எந்த அளவுக்குன்னா கிட்டத்தட்ட 5000 டிகிரி டெம்பரேச்சர் செல்சியஸ்ல அதோட அட்டாமிக் பிரீத்ல இருந்து ஹீட்டும் வெளியாகும். இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஆபத்தான பவரா காட்சிலா கிட்ட இருக்கு. இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா காட்சிலாவோட அட்டாமிக் பிரீத்ல இருந்து வர டெம்பரேச்சர் சூரியன்ல இருக்க டெம்பரேச்சருக்கு ஈடு கொடுக்கணும்னா அப்ப யோசிச்சு பார்த்துக்கோங்க. நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்க காட்சிலாவோட அட்டாமிக் பிரீத்தை எதிர்த்து நிக்கிறது அப்படின்றது கனவுலையும் நடக்காத ஒரு விஷயம். இந்த எல்லாத்தையும் விட காட்சிலா கிட்ட நம்மளால நம்ப முடியாத மாதிரி ஒரு தனித்துவமான பவர்ஸ் இருக்கு. காட்சிலாவால பறக்க முடியும். காட்சிலா கிட்ட பறக்கிறதுக்கு தான் ரெக்கையே இல்லை. அது மட்டும் இல்லாம அது உடம்பான 81,000 மெட்ரிக் டன்ஸ் தூக்கிட்டு அதால பறந்துட முடியுமா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. காட்சிலா பறக்கிறதுக்கு அதுக்கு ரெக்கெல்லாம் தேவையில்ல. காட்சிலா எப்படி அதோட வாயிலிருந்து சக்தி வாய்ந்த அட்டாமிக் பிரீத்தை ரிலீஸ் பண்ணுதோ அது மாதிரி அதோட வாய் வழியா காத்து மட்டுமே ரிலீஸ் பண்ணி அதோட வாயிலிருந்து வர காத்து வழியா அதால பறக்க முடியும். இது கேட்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் காட்சிலா கிட்ட இது மாதிரி ஒரு பவர் இருக்கு. காட்சிலா எக்ஸ் காங் படத்துல மட்டும் இந்த ஒரு பவரை காட்சிலாக்கு கொடுத்திருந்தாங்கன்னா காங்க எதிர்த்து நம்ம காட்சிலா பறந்து பறந்து சண்டை போட்டிருக்கோம். இனிமே இதை தவிர்த்து காட்சிலா கிட்ட இன்னொரு சூப்பர் பவருமே இருக்கு. காட்சிலாவால மெட்டலை மேனிபுலேட் பண்ண முடியும். இரும்பை எப்படி காந்தம் இழுக்குதோ அது மாதிரி காட்சிலாவால மெட்டலை தன்னோட உடம்பால ஈர்க்க முடியும். காட்சிலா அதோட உடம்ப வச்சு மெட்டலை ஈர்த்துட்ட அப்புறம் ஒரு மெக்கா காட்சிலாவா மாதிரி தன்னோட எதிரியை எதிர்த்து நிக்க முடியும். காட்சிலா கிட்ட என்னதான் இது மாதிரி பயங்கரமான பவர்ஸ்லாம் இருந்தாலும் அதால தாரை எதிர்த்து நின்று தாரை ஜெயிக்கிறது அப்படின்றது காட்சிலாக்கு ஒரு டஃப்பான சவாலா இருக்கும். காட்சிலா தாரை எதிர்த்து நின்று தாரை ஜெயிக்கிறது அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா காட்சிலாவை எதிர்த்து நிக்கிற தார் ஒரு சாதாரண மனுஷனும் ஒரு சாதாரண சூப்பர் ஹீரோவே கிடையாது. தார் லிட்டரலா ஒரு காட். காட்சிலா என்னதான் பூமியில வாழ்ந்துட்டு இருக்க ஒரு சக்தி வாய்ந்த மான்ஸ்டரா இருந்தாலும் அதால என்னைக்கும் ஒரு கடவுளை எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியாது. காட்சிலாக்கு தான் தாரை எதிர்த்து நிக்கிறது ஒரு டஃப்பான ஃபைட்டா இருக்கும். அதுவே தார் காட்சிலாவை எதிர்த்து நின்னார்னா தார் காட்சிலாவை எதிர்த்து சண்டைலாம் போட தேவையில்ல. சிம்பிளா தார் அவரோட சுத்தியில எடுத்து காட்சிலா மேல வச்சாருன்னா காட்சிலா அந்த இடத்துல அப்படியே நாக் டவுன் ஆயிரும். அதுக்கப்புறம் காட்சிலா அதோட மேல இருக்க தாரோட சுத்தியில தூக்கிட்டு எழுந்திருக்க முடியாது. காட்சிலா மேல இருக்க தாரோட சுத்தியில அவரை எடுக்கிறவரை காட்சிலாவால ஒரு இன்ச்சு கூட நகர முடியாது. காட்சிலா விசஸ் தார் அப்படின்ற ஃபைட்ல காட் ஆஃப் தண்டர் தார் ஜெயிக்கிறதுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.